இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த மல்டி வைப்ரேட்டர் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் சர்க்யூட்ஸ். ஸோ இப்போ ஃப்ரம் த நேம் பைஸ்டேபிள், ரெண்டு ஸ்டேட்டுமே அந்த சர்க்யூட்டுடைய ரெண்டு ஸ்டேட்டுமே ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட். ஆனில் இருந்தால் ஆன்லேயே இருக்கும், ஆஃபில் இருந்தால் ஆஃப்லேயே இருக்கும். அதாவது ஆன் ஸ்டேட்டும் ஸ்டேபிள், ஆஃப் ஸ்டேட்டும் ஸ்டேபிள். ஸோ இப்போ ஆன்லேருந்து ஆஃபுக்கு போகணும், ஒரு ஸ்டேபிள்லேருந்து இன்னொரு ஸ்டேபிளுக்கு போனால் ட்ரிகரிங் பல்ஸ். அதே மாதிரி அந்த ஸ்டேபிள்லேருந்து இன்னொரு பழையபடி ஸ்டேபிளுக்கு வரணும், ட்ரிகரிங் பல்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம், வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன், டியூப் லைட், இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் ஆன் ஆகுது, திருப்பி சுவிட்சை ஆஃப்னா ஆஃப் ஸ்டேட்டுக்கு வருது. ஸோ இது ரெண்டு ட்ரிகரிங் பல்ஸ் தேவைப்படும். அப்போ பைஸ்டேபிள் சிமிலர் டு தட், மோனோஸ்டேபிள் மாதிரி இங்கே பைஸ்டேபிள். ஸோ ஃப்ரம் த நேம் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர், ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் ரெண்டு ஸ்டேட்டுமே சர்க்யூட்டில் ஸ்டேபிளாக இருக்கும். போத் ஸ்டேட்ஸ், again the state என்றது both states are stable. அதாவது ஆன் அதுவும் ஸ்டேபிளாக இருக்கும், ஆஃப் அதுவும் ஸ்டேபிள். போத் ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுமே ஸ்டேபிள் ஸ்டேட். இங்கே நோ அன்ஸ்டேபிள், குவாசி ஸ்டேபிளே கிடையாது. ஃபஸ்ட் இதில் அஸ்டேபிளில் நோ ஸ்டேபிள் ஸ்டேட், ரெண்டுமே குவாசி ஸ்டேபிள். ரெண்டாவது மோனோஸ்டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் ஒரு குவாசி ஸ்டேபிள். அடுத்ததில் ரெண்டுமே ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ போத் ஆர் தி ஸ்டேபிள் ஸ்டேட், தெர் இஸ் நோ குவாசி ஸ்டேபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனில் இருக்கு, ஸோ ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ். ஸோ ட்ரிகரிங் அப்ளை பண்ணால் ஆஃபுக்கு போகும், சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆஃபுக்கு போயிடும், ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்துடும் ட்ரிகரிங். தென் ஆஃப்லேருந்து திருப்பி ஆனுக்கு கொண்டு வரணும், எகெயின் வி நீட் த ட்ரிகரிங். ஸோ ரெண்டு ட்ரிகரிங் தேவைப்படுது. ஸோ இது ஸ்டேபிள் ஒன், ஸ்டேபிள் ஒன், ஸ்டேபிள் டூ. அப்போ ஒரு ஸ்டேபிள் இன்னொரு ஸ்டேபிள் போகிறதுக்கு இங்கே ட்ரிகரிங் பல்ஸ் தேவைப்படுது. ஸோ இதனுடைய சர்க்யூட் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு தட், அங்கே பார்த்த மாதிரி தான். அப்போ இங்கே ரெண்டு ட்ரிகரிங் பல்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே தேர் இஸ் நோ சார்ஜிங் சர்க்யூட். ஸோ சார்ஜிங் சர்க்யூட் கிடையாது. ஸோ ரெண்டு ட்ரிகரிங் பல்ஸ். ஸோ இந்த கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இதுலேருந்து பேஸ் 2. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து பேஸ் 1. இந்த கெப்பாசிட்டர் வந்து ஜஸ்ட்டு ஃபார் சுவிட்ச் ஆனிங் தி அந்த டிரான்ஷியன்ட் ஸ்டேபிள் ஸ்டேட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது E1, B1, C1, E2, B2, C2. இது VCE2, RC2, R1. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் மேபி கனெக்ட் பண்ணிக்கலாம். குயிக்காக ஆன் பண்ணணும், அந்த ஸ்டேட் மாறணும். C1, R1, R2, C2, RC1. ஸோ இந்த பாயிண்ட் VCE1. ஸோ இங்கே நம்ம ரெண்டு ட்ரிகரிங் பல்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு ட்ரிகரிங் சர்க்யூட், ஸோ இதுக்கும் ஒரு ட்ரிகரிங் சர்க்யூட், இதுக்கும் ஒரு ட்ரிகரிங் சர்க்யூட். ரெண்டு ட்ரிகரிங் பல்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது கிரவுண்ட் பாயிண்ட் T1, ட்ரிகரிங் 1. ஸோ TR1. ஸோ இது VT1. ஸோ இங்கே VT2, TR2, ட்ரிகரிங் பல்ஸ் 2. ஸோ பாசிட்டிவ் பல்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ஒரு பாசிட்டிவ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ரெண்டு சர்க்யூட், இந்த பாயிண்ட் வந்து காமன் கிரவுண்ட் பாயிண்ட், எமிட்டர் வந்து காமன் கிரவுண்ட் பாயிண்ட். ஸோ ரெண்டு ட்ரிகரிங் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கெப்பாசிட்டர் C1, C2 ஜஸ்ட் அந்த ஸ்டேட்டை சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது, இது ஆஃப் ஆகும்போது இமீடியட்டாக அந்த கண்டிஷனை இங்கே கொண்டு வரதுக்காக, இது ஆஃப் ஆன உடனே அந்த பாயிண்டில் இந்த கெப்பாசிட்டர் 0 ஆகிடும். அப்போ அந்த 0 பொட்டன்ஷியல் இது வழியாக வரும். அதே மாதிரி இது ஆஃப் ஆகும்போது இந்த பாயிண்டில் வந்து VCC இருக்கும். இந்த VCC இந்த கெப்பாசிட்டர் வழியாக இங்கே VCC அப்ளை பண்ணுறோம். அந்த சுவிட்ச் ஓவர் பண்ணுற டைமில் இந்த கெப்பாசிட்டர் ஆக்டிங் இஸ் ஏ ஷார்ட் சர்க்யூட். அதர்வைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டேக்ஸ் அ டைம், அந்த வோல்டேஜை அந்த கொடுக்கறதுக்கு இட் டேக்ஸ் அ டைம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம், பைபாஸ் கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த கண்டிஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறீங்க. ஸோ VCC, ஸோ இனிஷியலாக ஆன் பண்ணும்போது T1 ஆன். ஸோ அசியூம் ஆன் பண்ணும்போது சப்ளை கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு T1 ஆன்,
T2 ஆஃபில் இருக்குது. இது எப்படி நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது எப்படி பர்மனெண்ட்டாக இருக்குது, ஏன் சார்ஜ் ஆகலை. இப்போ சப்ளை ஆன் பண்ண உடனே டியூ டு மிஸ் மேட்ச் ஏதோ ஒரு கண்டிஷனில் இது ஆன் ஆகுது, இது ஆஃப் ஆகுது. இதுதான் ஆன் ஆகும் எப்போதுமே சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இதுவும் ஆன் ஆகலாம். இது T1, இது T2. அப்போ ஏதோ ஒரு இது வந்து ஆன் ஆகணும், இன்னொன்று ஆஃப் ஆக போகுது. அப்போ ஒன்று ஆன் ஆகுது. அப்போ இந்த கண்டிஷனில் T1 ஆன் VCE1 ஈக்குவல் டு 0. ஸோ VCE2 ஈக்குவல் டு ப்ளஸ் VCC. ஸோ இந்த பாயிண்டில் ப்ளஸ் VCC, இந்த பாயிண்டில் 0. ஏன்னா இது ஆன் ஆகிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் VCE1 0 ஆச்சுன்னா, ஸோ தட் 0, ஸோ VCE1 0 applied to B2, applied to B2. So therefore T2 off. பேஸுக்கு சப்ளை இல்லை, T2 ஆஃப் ஆகிடுது. அப்போ T2 ஆஃப் ஆன உடனே ஸோ அதனுடைய பொட்டன்ஷியல் VCE2 which is equal to plus VCC. So that VCE2 plus VCC applied to B1, applied to B1. So therefore T1 off. So அப்போ இங்கே T1 on and T2 off. There is no charging circuit. So இங்கே no charging circuit. இந்த கண்டிஷன் மாறாது. ஏன்னா எந்த கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகலை. No charging circuit. அந்த R1C1 இல்லை. So therefore this is the stable state 1. Stable state 1. இது ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இது சுச்சுவேஷன் மாறுறதுக்கு, இந்த வோல்டேஜ் மாறுறதுக்கு, இங்கே இருக்க வோல்டேஜ் மாறுறதுக்கு எந்த கண்டிஷனுமே இல்லை. சார்ஜ் எல்லாம் கெப்பாசிட்டர் இல்லை. அதனால் இந்த சர்க்யூட் இல்லாதோட்டு இது எப்போதுமே ஆஃபில் இருக்கும், இது எப்போதுமே ஆனில் இருக்கும். இது பர்மனெண்ட்டாக போயிட்டே இருக்குது. ரைட். இப்போ நான் ட்ரிகரிங் பல்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த கண்டிஷனை மாற்றணும். இப்போ T2 ஆன் பண்ணணும். ஸோ இங்கே T1 ஆன் ஆகிருக்கு, T2 ஆஃபில் இருக்குது. இந்த கண்டிஷனை மாற்றணும். ஸோ டு கோ டு ஸ்டேபிள் ஸ்டேட் 2, to go to stable state 2. ஸோ அடுத்த ஸ்டேபிளுக்கு போகணும். ஸோ ஸ்டேபிள் ஸ்டேட் 2 apply triggering pulse, apply triggering pulse, apply triggering pulse VT2 to T2, VT2 to இங்கே பாசிட்டிவ் பல்ஸ் அப்ளை பண்ணுறோம். சப்போஸ் நம்ம நெகட்டிவ்னா இங்கே அப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். இது நெகட்டிவ் அப்ளை பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். ஏன்னா இங்கே 0 வோல்டேஜ், அப்போ இது ஆஃப் ஆகிடும், இந்த வோல்டேஜ் இங்கே வந்துடும். ஸோ நெகட்டிவ் அப்ளை பண்ணுறது இங்கே அப்ளை பண்ணுறோம், பாசிட்டிவ் அப்ளை பண்ணால் இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எது வேணாலும் அப்ளை பண்ணி கொண்டு போகலாம், பாசிட்டிவோ நெகட்டிவோ. சார் இப்போ இந்த T2க்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ therefore T2 ஆன். ஸோ T2 ஆன் ஆன உடனே அதனுடைய பொட்டன்ஷியல் VCE2 which is equal to 0. So that VCE2 0 applied to B1. So therefore T1 off. அப்போ இங்கே T2 ஆன் ஆகுது அண்டு T1 ஆஃப். ஸோ ட்ரிகரிங் பல்ஸ் அப்ளை பண்ண உடனே இந்த சுச்சுவேஷன் மாறிடுது. ஸோ திஸ் இஸ் தி ஸ்டேபிள் ஸ்டேட் 2. ஸ்டேபிள் ஸ்டேட் 2. அப்போ இங்கே ஸ்டேபிள் ஸ்டேட் 2 இந்த ஸ்டேட்டில் என்ன ஆகுதுன்னா இப்போ T2 ஆன் ஆகிருக்கு, T1 ஆஃப் ஆகிருக்கு. எகெயின் இங்கேயும் தெர் இஸ் நோ சார்ஜிங் சர்க்யூட், சார்ஜிங்கே இல்லை. ஸோ கெப்பாசிட்டர் சர்க்யூட் எதுவுமே சார்ஜ் ஆகலை. அதனால் இந்த கண்டிஷன் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எகெயின் அடுத்தது எகெயின் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு 1க்கு போகணும். இப்போ அப்ளை ட்ரிகரிங் பல்ஸ் டு கோ டு ஸ்டேபிள் ஸ்டேட் 1. திருப்பி பழையபடி போகணும். ஸ்டேபிள் ஸ்டேட் 1. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கே போகணும். அப்ளை ட்ரிகரிங் பல்ஸ், அப்ளை பாசிட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸ் டு T1. எதை ஆன் பண்ண போகிறீங்களோ அதை மாற்றிக்கிறீங்க. டு ட்ரிகரிங். ஸோ T1 ஆஃப். ஸோ ட்ரிகரிங் டு T1. ஸோ இப்போ T1க்கு ட்ரிகரிங் அப்ளை பண்ண உடனே T1 ஆன். ஸோ அதனுடைய வோல்டேஜ் VCE1 0. ஸோ அந்த VCE1 0 applied to base 2 of T2. அதனால் T2 off. So therefore இங்கே T1 on and T2 off. So this is the first stable state. திருப்பி பழையபடிக்கு வந்துடுது.
stable state 1. Stable state 1. So this is the bistable. ஸோ இப்போ 2 ட்ரிகரிங் பல்ஸ் தேவைப்படுது. ஒரு ஸ்டேபிள் இன்னொரு ஸ்டேபிள் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு T2க்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் திருப்பி மாற்றினா T1க்கு அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 ட்ரிகரிங் பல்ஸ் கொடுத்தா தான் ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. ரைட். ஸோ திஸ் இஸ் ஏ மல்டி வைப்ரேட்டர் சர்க்யூட். ஸோ மீதி ரிமைன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.